சவுத் ஆப்பிரிக்காவில் ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒரு முறை போயிருந்தோம். அவரு இங்கிலீஷ், அங்க எல்லாமே இங்கிலீஷ் சபையில் தான். ஆங்கில சபை வந்து எங்களை வரவேற்றிருந்தது, அழைத்திருந்தார். அங்கு ஒரு அதிசயத்தை நாங்கள் கண்டோம். சுமார் 1.5 மணி நேரம் மூச்சு விடாமல் நிறுத்தாமல் ஆராதனை நடைபெற்றது. 1.5 மணி நேர ஆராதனை 5 நிமிஷம் போல எங்களுக்கு தோன்றியது. நடந்த சம்பவம். ஆராதனை முடிச்சுட்டு கடிகாரத்தை பார்க்க எனக்கு ஷாக். 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அந்த பாடகரின் அபிஷேகம், வார்த்தைகள், பாடல்கள் பார்ப்பதும் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் பாஸ்டர்ட்ட கேட்டேன், ஐயா இப்படி ஒரு தேவ காரணத்தை நான் கேட்டதே இல்லையே. இவர் என்ன மனுஷனா இல்ல மனுஷனா இருக்கிற தேவதூதனா? பூமியில பாட்ட படிச்சாரா இல்ல வானத்துக்கு போய் படிச்சுட்டு வந்தாரா? பரம்பரை பாடகரா? 3 வயசுல இருந்தே பாடுறாரா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவருடைய தொண்டை என்ன பிளாஸ்டிக்கா, எலாஸ்டிக்கா, ரப்பரா? இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரே கேள்வி. அப்ப அந்த போதகர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். தம்பி ஜான், இந்த பாடகர் பிறவியிலேயே ஊமையாய் பிறந்தவர். நம்ப முடியல. ஊமையாய் பிறந்தவர் 23 வயது வரைக்கும் இயேசு என்றால் யார் என்றே தெரியாமல், படிப்பு இல்லாமல், கட்டிட வேலைகளுக்கு செங்கல் தூக்கி கொடுக்கிற கொத்தனாராக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தெரு பிரசங்கத்தில் இயேசு இந்த வாலிபனை தொட்டார். ஏன் அந்த வாலிபன் இயேசு உடனே பிடிச்சுக்கிட்டாருன்னா, தெரியாம பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். அப்படிதான் என்கிட்ட சொன்னார். I made a sermon by mistake அப்படின்னா. என்ன பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர்? இயேசு உங்களை சுகமாக்குவார், ஊமையர்கள் பேசுவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், உடனே வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டார். யார் வந்தாங்களோ அவருக்கு ஊமை வந்துட்டார் முன்னாடி. ஏன்னா அவர் பேச முடியாது, கால் கேட்கும். வந்து போதகர்கிட்ட சொன்னாராம், இயேசு என்ன பேச வைப்பாரான்னு. பாஸ்டர் ஒரே கொண்டாட்டம். 1/2 மணி நேரம் பிரசங்கத்துல ஒருத்த மாட்டினாண்டா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிட்டார். தம்பி கட்டாயம் பேச வைப்பார். கழுதையை பேச வச்சிருக்கார், குதிரையை பேச வச்சிருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்பு 100கணக்கான பேச வச்சிருக்கார். உன்னை பேச வைக்க மாட்டாரா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் ஒரே படியா பிடிச்சுக்கிட்டாங்க. 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, பேச்ச காணும். ஒரு நாள் பேச முடியாத ஊமை சகோதரன் பாஸ்டர் சொன்னார், ஐயா என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, இன்னும் நான் பேசாம இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். எழுதியோ அல்ல சைகை மூலமோ சொல்லியிருக்கிறார். போதகர் பார்த்தாரா, என்னடா பண்றது, 6 மாசமா ஒப்பேத்தியாச்சு, இன்னும் பேச மாட்டேங்கிறானே, ஆண்டவரை தெரியாம அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டேனேப்பா. திடீர்னு ஒரு யோசனை, ஞானஸ்நான பாயிண்ட் வச்சு உனக்கு மடக்கி விடுறோம் அப்படின்னு. தம்பி ஞானஸ்நானம் எடுத்தாதான் முழு ரட்சிப்பா, ஆகவே நீ அதுக்கு ரெடியா அப்படிச்சார். அவன் சொல்லி நான் எத்தனை முறை எடுக்கிறேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, பேச்ச காணும். மறுபடியும் ஐயா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இன்னும் ஒன்றும் காணும் ஐயா, என்ன விஷயம்? இப்ப யோசிக்கிறார். சரி, அபிஷேகத்தை வச்சு கொஞ்சம் நாளை ஓட்டிக்க வேண்டியது. தம்பி அபிஷேகம் உனக்கு அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட். அதை பிடிச்சின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும், பாட்டு வந்துடும், நீ நல்லா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். ஒரே பிடிவாதமா நின்றுட்டான். அபிஷேகம் வேணும்னு கர்த்தர் அவனை அபிஷேகத்தினாலே நிரப்பிட்டார். வாய் மட்டும் திறக்க மாட்டேன். 25 வயசு ஆயிடுச்சு. இப்ப இவனுக்கு பாஸ்டருக்கு இவன் டார்ச்சர் தாங்க முடியும். சில நேரம் நினைச்சான, ஏன்டா இவன் நம்ம சர்ச்சில் வச்சுக்கிட்டு. ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கிற, ஆண்டவர் உண்மை எனக்கு சுகமாக்குற வரத்தை கொடு, இல்லாட்டி நோயாளியே கொடுக்காதப்பா. Don't save me sick people if you don't have the healing gift, Lord. Don't bring me the sick people if you don't give me the healing gift. நான் அழுது புலம்பிருக்காரு. அந்த பாஸ்டர் ஆண்டவர் எப்படிலாம் மோல்டு பண்ணார் பாருங்க இந்த விஷயத்தின் மூலம். சார் ஒரு நாள் பாஸ்டர் யோசிக்கிறார், இவன் வாயை அடைக்கிறதுக்கு ஒரே வழி இவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறது. நல்லா பேசுறவனே கல்யாணத்துக்கு வர ஊமையா போயிடுவான். அப்ப ஊமை டபுள் ஊமையா போயிடுவாங்க. ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டார் பாஸ்டர்.
போட்டு ஒரு பொண்ணை குடிச்சு கட்டி வச்சுட்டார். இப்ப பிரச்சனை டபுளா போச்சு. இப்ப அவ வந்து கேக்குறா, எப்ப என் புருஷன் பேசுவாரியா? என்னடா சாதா சிக்கல் இடியாப்ப சிக்கலா? அதான் நேத்து பாஸ்டர் அருள் பேசிட்டு இருந்தார். நரியூருக்கு பயந்து ஒருத்தன் புலியூருக்கு போய் மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த வாலிபன் வீட்டுக்கு வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்து, ஐயா நீங்க தான் சொன்னீங்க நான் பேசுவேன், பாடுவேன், ஊழியம் செய்வேன், எனக்கு பேச்செல்லாம் வேண்டாம், இந்த உலகத்துல நீ பேசின என்ன செயல்படும், இயேசுக்காக நான் பாடுவேன், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாஸ்டரும் ஆண்டவரே இவன் கேட்கறதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் 5 வருஷமா, நீங்களும் அமைதியா இருக்கீங்கன்னு ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் முடிஞ்ச பிறகு இந்த சகோதரன் பாஸ்டர் பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் எப்படியோ நீங்க ஜெபித்தபடி நான் பாடல் ஊழியம் செய்யப்பாரு, எனக்கு வயதுல சேர்த்துக்கோங்க பாஸ்டர் அப்படின்னா. பாஸ்டர் ரொம்ப நொந்து போயிட்டார். இருக்கிற தொண்டை இருக்கிறவனையே மேய்க்க முடியாம நான் கஷ்டப்பட்டு, பாடுறவனையே என்னால கண்டு ஒருத்தன் அங்கே இழுக்கிறான், ஒருத்தன் இங்கே இழுக்கிறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஓந்தான் ஓட்டுக்கு இழுக்குது, ஆமா ஆத்துக்கு இழுக்குது. அந்த லெவல்ல நம்ம கோயில் போய்கிட்டு இருக்கு. உடனே அவர் கேட்டாரா, தம்பி நீ கோயில்ல இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எல்லாம் ஒண்ணுதான் பார்க்கணும். பாஸ்டர் அம்மா அந்த ஊமைக்கு வக்கால் சப்போர்ட். ஏங்க அதான் அவன் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் சொல்லிட்டீங்கல்ல, பேசாம இருந்துட்டு போறான். அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அங்கேயே மாட்டி கோயில உட்கார. 5 வாரம் ஆச்சு, 6 வாரம் ஆச்சு. திரும்ப ஊமை வீட்டுக்கு வந்து, ஐயா எல்லாருக்கும் மைக் இருக்குதுயா, எனக்கு மட்டும் ஒரு மைக் இருக்கு, எனக்கு ஒரு மைக் வச்சீங்கன்னா புண்ணியமா இருக்கும். அந்த ஜாம் பாஸ்டருக்கு டென்ஷன். ஏடா உனக்கு மைக் இருந்தாண்டே இல்லாட்டி என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. உடனே பாஸ்டர் அம்மா சப்போர்ட், ஏங்க எல்லாம் ஒண்ணுதானே, பேசாம மைக்கை கொடுத்து விடுங்க. மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு பாஸ்டர் வால்யூமை கட் பண்ணிட்டு 5-6 வாரம் கழிச்சு திரும்ப அந்த ஊமை வீட்டுக்கு, ஐயா எல்லார் மைக்லயும் சத்தம் வருது, என் மைக்ல சத்தம் வர மாட்டேங்குது. அப்ப சொன்னாரா, உனக்கு சத்தம் வந்தா என்ன வராட்டி என்ன, எல்லா மைக்கும் உனக்கு ஒண்ணுதானடா அப்படின்னு. மனைவி சொன்னாருங்களா, பாஸ்டர் மனைவி, ஏங்க எல்லாம் ஒண்ணுதானே, பேசாம ஒரு மைக்க சத்தம் போட்டு வச்சு விடுங்க, வால்யூம் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் சொல்றீங்க, சும்மா வச்சு விடுங்க வால்யூம் அப்படின்னு. இப்ப வால்யூமே வச்சு விட்டாச்சு. ஒரே சந்தோஷம் அவருக்கு. எல்லாரும் பாடும்போது இந்த ஊமை சகோதரன் ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சார். ஹம்மிங். கர்த்தர் பாருங்க 7 வருஷம் எப்படி எல்லாரையும் ட்ரெயின் பண்றாரு. அவனுடைய விடா முயற்சியை பார்த்தார். ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியும்? அதுதான் நாக்கு மூக்கு ஒண்ணும் தேவையில்லை, ஹம்மிங் பண்றது. நாட்கள் உருண்டோடிச்சு. இப்படி ஒருத்தன் இருக்காங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க. என்ன வருவான், காலையில மைக்கை எடுத்து உட்காருவான், ஹம்மிங் பண்ணுவான், எல்லாரோடும் ஹம்மிங். மற்றவர்கள் பாடும்போது ஹம் பண்றான். ஒரு நாள் அந்த வாலிபனுக்கு சுமார் 30 வயது ஆகும்போது எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருந்த நேரம், கர்த்தர் இவன் நாவுகளின் கட்டை அவிழ்த்து சுத்தமாக அவரே தொடர்ந்து வருகிறவர்களை ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி தள்ளாத தேவன் கர்த்தர் அவனை சுகமாக்க சுத்தம். அவன் நாவின் கட்டுகள் அறுபட்டது. தன்னையும் அறியாமல் தன்னையும் அறியாமல் உயர்ந்த உச்ச ஸ்தாதியில் உயர்ந்த ஆங்கிலத்தில் பாடல்களை பாட ஆரம்பித்தார். தன்னையும் அறியாமல் பாடித்தார். தான் சுகமான விஷயம் அவருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியும். சம்பந்தமே இல்லாத மைக்ல இருந்து சத்தம் வந்த உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. முழு குரலில் உச்ச ஸ்தாதியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்தார். ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவருக்கே தெரியும் தான் பாடிக்கொண்டிருக்கிற விஷயம். அன்றைக்கு ஆராதனையின் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது.
எல்லாருக்கும் ஆனந்த கொண்டாட்டம், மகிழ்ச்சி, பரவசம். தேவன் தன் ஜனத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பினார். நாம ஆயத்தமா இருக்கிறோம், ரெடி. இயேசுவின் வருகைக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் ரெடியா இருக்காங்க. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற மனுஷன் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா.